ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி தீபாவளிக்காக திருப்பதி லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திருப்பதி லட்டுக்காக தேவையான பொருள் இதெல்லாம்: ஒரு கிண்ணம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதேமாரி 2 மடங்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கிண்ணம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். பால் எடுத்து வச்சுக்கிறேன். மாவு கரைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பால் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச பாலில் பாதி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டுங்க. என்கிட்ட இல்லை, நான் லெவீர் போடுறேன். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்குவோம், தூள் உப்பு. இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சிங்களா ஒரு கப்பு, அதில் 3 கரண்டி போட்டுக்குவோம். 3 டேபிள் ஸ்பூனு. இது கலந்து விட்டுக்குவோம். இது கூட கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். அது கூடயே இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கரைச்சி வச்சாச்சு. இப்போ பூந்தி போட்டு எடுத்துக்குவோம். வானல் காஞ்சி எடுத்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். பூந்தி இப்போ இதில் தான் ஊற்ற போகிறோம். இது பூந்தி கரண்டி. பூந்தி கரண்டி இல்லைன்னா இந்தமாரி கரண்டியில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம் பூந்தி. இதுமாரி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்குவோம். ரொம்ப வேகக்கூடாது, பாதி வேக்கல்லே எடுத்துடணும். இப்போ எடுத்துடலாம். இதுமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குவோம். பூந்தி போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போது மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதுமாரி போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இதுமாரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். இந்தமாரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாவை செஞ்சுக்குவோம். அடுப்பை பற்ற வைக்கல, இதில் சர்க்கரை கொட்டிக்கலாம். இப்போ சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். போதும், தண்ணி போதும். இப்போ அடுப்பை கொளுத்திக்குவோம். போட்டு பொரியமாக கிண்டி விட்டுனுக்கணும்.
ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுன்னு இருக்கணும். பாவு நல்லா கொச்சி வறுத்து ஒரு கம்பி பதம் வந்த உடனே நிறுத்திடலாம். நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணும் அந்த நேரத்தில். இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துட்டோடனே நிறுத்திடல வந்துட்டான். எடுத்துங்களா? இதை பாருங்கள், கம்பி பதம் வந்துடுத்து. இப்போ வந்து நிறுத்திட வேண்டியது தான். 8 ஏலக்காய் எடுத்து சர்க்கரை கூட போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை கூட கொட்டிக்கு வந்த நேரத்தில் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கு வந்துட்டான். நல்லா இது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த நேரத்தில் வந்து அடுப்பை நிறுத்திட்டு பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா இதில் வந்து ஊறணும். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊறட்டும். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சு முந்திரி பயிரை வந்து வறுத்து எடுத்துக்குவோம். திராட்சையும் கூட போட்டு வறுத்துக்குவோம். வானல் காஞ்சி எடுத்து நெய் ஊற்றிக்குவோம். பயில போதும், இவ்வளோ போதும். நெய் உருவிட்டவனே முந்திரி பயிரையும் திராட்சையும் போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். முந்திரி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் வதங்கினா போதும். இது கூட வந்து திராட்சையை போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்குவோம். இப்போ வறுத்தது போதும், எடுத்துக்குவோம். எடுத்து வந்து மூஞ்சில் கொட்டிக்குவோம். இப்போ கொட்டிக்கலாம். போட்டு இப்போ வந்து கிண்டி விட்டுக்கணும். அது கூடயே வந்து எல்லாத்தையும் இது மேலே வந்து நெய் போட்டுக்குவோம். கொஞ்சம் ஒரு 2 கை கரண்டி போட்டுக்குவோம். சின்ன ஒரு துளி போடுங்க பச்சை கற்பூரம். இப்போ வந்து இது கூட வந்து டைமண்ட் கற்கண்டு போட்டுக்குவோம். இது மேலே தூவிக்கலாம் அப்படியே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊறட்டும். 1/4 மணி நேரம் சென்று லட்டு பிடிச்சிக்கலாம். திருப்பதி லட்டு. நல்லா ஊறிடுத்து. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு வந்து லட்டு பிடிச்சிக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்குவோம். இந்தமாரி எடுத்துக்கின்னு இந்தமாரி வச்சிக்கணும். நல்லா அழுத்தி பிடிக்கணும்.
இதுமாரி வந்து பிடிச்சி எடுத்துக்குவோம். எல்லா லட்டையும் வந்து இதேமாரி பிடிச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வந்துக்குது பாருங்கள், திருப்பதி லட்டு. இப்போ வந்து இப்படி வச்சுருவோம். அடுத்தது பிடிச்சி எடுத்துக்குவோம். திருப்பதி லட்டு ரெடி ஆகிடுது. வர தீபாவளிக்கு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க.